என்னாகமம் 24:1 இப்படியாக வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய நோக்கம். பாருங்கள், பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக கடந்து வருகிறார். ஆனால் தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி பிள்ளையாமுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை சபித்து விட்டார்களே, என்னை நீ ஒரு நாள் உருப்பட மாட்டா, நீ செய்கிறதான வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் வராது, நீ சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி என்னை சபித்து விட்டார்களே என்று சொல்லி சோர்ந்து போகாதீர்கள். என்னை சபித்தனால்தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி நினைக்காதீர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான மனுஷியை எந்த ஒரு மனிதனாலும் சபிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் அவருடைய தலையில் மேலே இருக்கிறது. ஆகவே அவர்களை யாராலும் சபிக்க முடியாது. இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் சபிக்கிறவர்களை சபிக்கவும் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தரும் ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். ஆகவே என்னை சபித்து விட்டார்கள் என்று சொல்லி நினைக்காதீர்கள். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கினால் எந்த ஒரு மனிதனாலும் சபிக்கவோ எந்த ஒரு மனிதனாலும் தடை செய்யவோ முடியாது. உங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபங்களாக இருந்தாலும் என் தேவனால் ஆசீர்வாதமாக அதை மாற்றித்தர முடியும். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே சபிக்கிறவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்த வசனமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். பிறருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபிக்கிறவர்களை குறித்தோ, துன்பப்படுத்துகிறவர்களை குறித்தோ, உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை குறித்தோ, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை குறித்தோ நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதபடிக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எந்த ஒரு மனிதனாலும் என்னை சபிக்கவோ என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யவோ முடியாது என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கும்போது என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். God bless you.